வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 இன்பத்தமிழ் கல்வி. இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இதெல்லாம் படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் தான் நமக்கு இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்கு ஒரு தாளையும் எழுதுகோலையும் எடுக்கிறார். எதை பற்றி எழுதுவது அப்படின்னு யோசிக்கிறார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவரை கருத்தை கவர்ந்தது. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதுதான் நாமும் படித்து இப்போ சுவைக்க போகிறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட, எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுக்கிறாரு. என்னை கவிதையாக எழுதுக அப்படின்னு வானம் சொன்னதாம். நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை ஓவியமாக தீட்டுங்க அப்படின்னு சொன்னதாம். காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் அவர் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற்ற முயன்றதாம். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்கப் பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல்வியர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. சோலையினுடைய குளிர்ந்த தென்றல் காத்து வருது. பசுமையான தோகைகளுடைய மயில் வந்தது. காத்து வந்தோடனே மயில் வந்தது. மயில் வந்தோடனே அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற அந்த கதிரவனும் வந்ததாம். வேலை ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களுடைய தோள்களின் அழகை எழுதுங்க அப்படின்னு என்றனர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின அப்படின்னு அழகாக சொல்கிறார். இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு பாரதிதாசன் எழுதியிருக்காரு. துன்பத்தில் கிடக்கும் நம் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துருச்சு. இந்த துன்பம் நீங்கி எல்லோரும் இன்பத்தமிழ் கவிதையை கற்றவர்கள் என்னும் நிலையில் ஏற்படணும். அந்த நிலை ஏற்பட்டதுன்னா வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற கவிதை மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் அழியா செல்வம் அப்படின்றத பார்க்கலாம்.